ஆனால் இந்த டைம் செகண்ட் ப்ரெக்னென்சியில் மட்டும் நான் 3 ஸ்கேன் பார்த்தேன். கரு வந்து கர்ப்பப்பையில் இருக்கா வெளியே இருக்கான்னு பார்ப்போம். கர்ப்பப்பையில் தான் இருக்குது, பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ரெண்டாவதுல வந்து 6 வாரம் காட்டுனுச்சு. இந்நேரம் உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கணும். 3ஆவது ஸ்கேனில் எல்லாருக்குமே தெரியும் 7 வாரமாவது இருந்திருக்கணும், இல்லையா 8 9 அப்படி போயிருக்கணும். ஆனால் எனக்கு வந்து 5 வாரம் தான் வந்துச்சு. நிறைய பேருக்கு இப்படி நடக்கும், அந்த மாதிரி தான் உங்களுக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்கேனு, இது வந்து 2வது ஸ்கேன், இது வந்து 3வது ஸ்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கேன் எடுத்ததுங்க. அதுக்கு மிச்சம் வந்துட்டு எனக்கு 5 வாரம் தான். அதே மாதிரி கமெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை, உங்களுக்கு குழந்தை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் பண்ண தப்ப யாரும் பண்ணக்கூடாது, நீங்கள் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ ஸ்கேன் பார்க்க போகும்போதெல்லாம் ஒரு சந்தோஷமா போவோம். 3ஆவது டைம் நாங்கள் மனசு விட்டுருச்சு. என் மேல உள்ள அன்புல கேட்கறவங்களுக்காவது நம்ம சொல்லணும்ல, அதனால வந்துட்டு சரி வசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ரீசெண்ட் டைமில் நீங்களாம் கேட்டுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், ரீத்தாவோட ப்ரெக்னன்சி அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக வந்து அப்டேட் சொல்ல வரல, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை தான் அப்டேட் சொல்ல வந்திருக்கோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட்டில் நீங்களாம் கேட்குற விஷயம், ரீத்தா வந்து அடிக்கடி கோலம் போடுறாங்க, கோலம் போட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறீங்க, வீட்டு வேலை நிறைய செய்கிறாங்க, இது எப்படி சாத்தியம்? அப்படி கேட்கறத விட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எதுக்கு வேலை வாங்குறீங்க அப்படி கூட கேட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு சரி என்னானாலும் சரி சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் போடும் போது வசுவை தப்பாக நினைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம உண்மையை சொல்லிடலாம், சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சொல்லலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வசு சொல்லலாமா? சொல்லிடு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு கார்ட் டெஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஸ்கேன் போட்டுட்டு தான் எல்லாருமே ரிவீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம என்ன தான் கார்ட் செக் பண்ணாலும் அதில் 2 கோடு காட்டினாலும் ஸ்கேன் பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு கிளாரிஃபை ஆகும். ரித்திகா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்டு பார்த்துட்டு ஸ்கேன் பார்த்துட்டு எல்லாமே ஓகே, அடுத்து 3 மாதம் ஸ்கேனு, அதுக்கப்புறம் 5 மாதம், இந்த மாதிரி படிப்படியாக போச்சு. ஆனால் இந்த டைம் செகண்ட் ப்ரெக்னென்சியில் மட்டும் நான் 3 ஸ்கேன் பார்த்தேன். 3 ஸ்கேனுக்குமே வந்துட்டு 15 டேஸ் 20 டேஸ் இடைவெளி விட்டு பார்க்க சொன்னாங்க. முதல் ஸ்கேன் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரு பதிஞ்சிருக்கு. கரு வந்து கர்ப்பப்பையில் இருக்கா வெளியே இருக்கான்னு பார்ப்போம். கர்ப்பப்பையில் தான் இருக்குது, பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா வந்துட்டு என்னோடது வந்து இயர்லி ப்ரெக்னென்சி, ஸோ அதனால் அதில் வேறு எதுவுமே காட்டல. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு 2வது ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் நாங்கள் போய் பார்த்தோம். அப்பயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இல்லைடா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம், ஆனால் அவங்க சொன்ன டேட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம், அதுக்கு இல்லை இது கொஞ்சம் சீக்கிரம் வந்தனால இன்னொன்று எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு 8 9 வீக்ஸில் தான் வந்துட்டு ஹார்ட் பீட் தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ வீக்ஸ்லாம் காட்டல. ஃபஸ்ட்டு ஸ்கேன் போடும் போதே 5 வீக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் 2வது ஸ்கேன் பார்க்கலான்னு சொன்னாங்க. 2வதுல வந்து 6 வாரம் காட்டுனுச்சு. அதாவது நான் அந்த ஸ்கேன் பார்க்குறதுக்கு இடைவெளிக்கு எனக்கு ஆனால் கம்மியாக தான் காட்டுனுச்சு, 6 வாரம் காட்டுனுச்சு. எதுக்கும் இன்னொரு ஸ்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியாக போன ஸ்கேனில் வந்துட்டு சரி 6 வாரங்கிறது 7 வாரம் 8 வாரம் அப்படி இருக்குன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸ்கேன் டாக்டர் கூட என்னை பார்த்தோன்னே இந்நேரம் உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கணும், உங்களுடைய இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ மாதம் இவ்வளோ வாரம் இப்போ இருக்கிறதுக்கு வந்து இந்நேரம் ஹார்ட் பீட் காட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கே அது ஷாக்கிங். எனக்கு வந்துட்டு அவர் சொல்லக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 6 வாரம் ஃபஸ்ட்டு பார்த்த 5 வாரம் இருந்துச்சு, 2வது ஸ்கேனில் 6 வாரம், 3ஆவது ஸ்கேனில் எல்லாருக்குமே தெரியும் 7 வாரமாவது இருந்திருக்கணும், இல்லையா 8 9 அப்படி போயிருக்கணும். ஆனால் எனக்கு வந்து 5 வாரம் தான் வந்துச்சு 3வது ஸ்கேனில். ஸோ அதனால் டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லைம்மா இது வந்துட்டு இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு அப்போவே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்துட்டு இது எதுக்குடா நம்ம சொல்லணும், ஏன்னா எங்களோட கஷ்டம் எங்களோடையே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்தோஷமான விஷயம் நடந்தப்போ ஷேர் பண்ணோம். ஸோ இது கஷ்டமாக இருக்குது, செகண்ட் பேபி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக சொல்லி இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து லைவ் டெஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணி ரிவீல் பண்ணதே கிடையாது. ஸோ செகண்ட் பேபிக்கு ரொம்ப பண்ணிட்டதுனால அது இப்படி போயிடுச்சோ என்னமோ தெரியல. அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் இல்லைம்மா நிறைய பேருக்கு இப்படி நடக்கும், அந்த மாதிரி தான் உங்களுக்கும், பெருசாக ஒன்றும் இல்லைம்மா, இந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு நார்மல் ஆகிட்டேன், நான் பழைய மாதிரி ஆகிட்டேன். சரி இதே நினச்சிட்டு இருந்தால் மட்டும் என்ன நடக்க போகுது? அதனால் இது நடந்து எவ்வளோ நாள் இருக்கும்? ஸோ 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சா? 2 மாதம் இருக்கும். நாங்கள் வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஏன் அப்பயே சொல்லியிருக்கலாமே நினைக்கலாம். சொல்கிறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எதுக்கு சொல்லணும்? நிறைய பேர் வந்துட்டு இதை நாங்கள் அந்த டைம்லேயே சொல்லியிருந்தோம்னா நீங்கள் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் இதையுமே அப்படியே சொல்லுவீங்க. வேணால் நீங்கள் டேட் பார்த்துக்கோங்க. நான் இந்த 3 ஸ்கேனையும் எப்போ எடுத்தோன்ற டேட்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்கேனு, இது வந்து 2வது ஸ்கேன், இது வந்து 3வது ஸ்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கேன் எடுத்ததுங்க.
இதை 3 எடுக்கும் போதுமே நாங்கள் அப்டேட் சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் மன வருத்தம். ஸோ வந்து அதனால் சொல்ல முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தனால இன்றைக்கி நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். செகண்ட் பேபி எங்களுக்கு இல்லை. ஸோ வந்து இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் இதுக்கு மேலே நினைக்கிறேன். ஆக்சுவலி இல்லைன்னு சொல்கிறத விட அதுக்கான டைம் எங்களுக்கு வரல. ஆனால் கடவுள் வந்துட்டு கொடுப்பாங்க, அதுக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் அவசரப்பட்டோம். இந்த ஸ்கேன் நம்ம ருத்திகாவை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு நாங்கள் சொல்லியிருக்கவே மாட்டோம். எப்போ சொல்லியிருப்போம், சொல்லியிருப்போம். இந்த டைம் நாங்கள் கொஞ்சம் அவசரம். அப்போது ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சிருந்து சொல்லக்கூடாது, சொல்லிக்கலான்ட்டு வளகாப்போ தான் சொன்னோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொல்லியாச்சு. ருத்திகாவுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணல, சரி செகண்ட் பேபிக்கு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த லைவ் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். ஆனால் எப்பயுமே நாங்கள் வந்துட்டு ஸ்கேன் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறது தான், அப்படிதான் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஸ்கேனை தான் கரெக்டாக சொல்லுவாங்க. இது எங்களுக்கு ஒரு பாடம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்துட்டு இது தப்ப நாங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டோம். ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 3 மாதம் இல்லை 6 மாதம் கழிச்சு தான் சொல்லணும்னு நான் வசந்திக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்கள் இப்போ நினைக்கலாம் நாங்கள் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுகிறோன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது நடந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும். அந்த டைமில் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சமாவது கஷ்டம் இருந்திருக்கும். அதுக்கு மிச்சம் வந்துட்டு எனக்கு 5 வாரம் தான். அதனால் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வசந்திக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு சரி விடு, நமக்கு எப்படி இருந்தாலும் கிடச்சிரும், அதனால் அதை ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம். அதேமாதிரி கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை, உங்களுக்கு குழந்தை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணு வச்சுருவாங்க, இதெல்லாம் ஒரு கண்ணு வச்சிட்டனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் பண்ண தப்ப யாரும் பண்ணக்கூடாது, நீங்கள் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோவே. ஆக்சுவலாக வந்து உங்கள் வீட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை நீங்களே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். ஒரு 3 மாதம் 6 மாதம் ஏன் டேரெக்டாக வளகாப்புக்கு சொல்லிவிடுங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ருத்திகாவுக்கு இந்த டைம் கொஞ்சம் அவசரப்பட்டோம். ஏன் சாமி எறும்பு கடிக்குதுன்னு நினைக்கிறேன். எறும்பு கடிக்குதா? இல்லை எறும்பெல்லாம் கடிக்காதா, விளையாடிட்டு இருக்கா தனியாக இருக்கிறதுனால. என்ன ருத்திகா பாப்பாவுக்கு தான் வந்து தம்பி பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு சரி பாப்பாவுக்கு புரியாதனால தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா அவள் கேட்டுக்கிட்டே இருப்பா கேள்வி, எங்கே தம்பி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அப்டேட் சொல்லியாச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரெக்னன்சி அப்டேட்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது நான் ஷேர் பண்ணுறேன். பட் வந்து கொஞ்சம் ரொம்ப டிலேவாக ஷேர் பண்ணுறேன். பிறக்கும் போது நான் குழந்தை பெற்றுட்டு வேணால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா? யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டோம். ஸ்கேன் பார்க்க போகும்போதெல்லாம் ஒரு சந்தோஷமாக போவோம். சரி ஃபஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டே தாங்க தெரியும், இப்போ தெரியாது அப்படின்ட்டாங்க. சரி 2ஆவது டைம் போகும்போது கொஞ்சம் சரி இப்போயாவது அந்த குழந்தை தெரிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் போனோம். அப்பயும் இல்லை, நாங்கள் 3ஆவது டைம் போனாங்க. மனசு விட்டுருச்சு. உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோடனே வந்துட்டு வசந்த் என்னாச்சு ஓகேவா அப்படின்னா, ஆட போசும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இது ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாமே நன்மைக்கு நினச்சிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது தப்பு நடந்தாலும் நன்மைக்கு. இது நமக்கு ஒரு பாடம். ஏன்னா எதையுமே தெரியாமல் ஃபுல்லாக எதையுமே தெரிஞ்சிக்காமல் நம்ம முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்றப்போ அடடா இது எப்படா சொல்கிறது அப்படின்னு இல்லாமல் இது ஒரு பாடமாக எங்களுக்கு. இப்போ இந்த 2 மாதமாக நாங்கள் தயங்கிட்டு இருந்த காரணமே அதுதான். நம்ம வேறு மாசமாக இருக்குன்னு சொல்லியாச்சு, இப்போ எப்படி இல்லைன்னு சொல்கிறது, அது கஷ்டமாக இருக்கே, சங்கட்டமாக இருக்கேன். இந்த 2 மாதம் தயங்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் ரீத்தாவோட வயித்தையே காணாமல், கோலம் எப்படி குனிஞ்சு போகிறாங்க, உட்காரவே முடியாத, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அன்பா கேட்குறீங்க நிறைய பேர், அதுதான் வேலை செய்ய சொல்லாதீங்க, அதனால சொல்லிடுறது. எனக்கு கஷ்டமாச்சு. நான் தான் சொன்னேன் இதை நம்ம வீடியோவில் சொல்லக்கூடாது வசு, எனக்கு வந்து இது சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணுறது ஓகே, இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லணும், நம்ம இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். வசந்து சரி விடு நான் சொல்லலைன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் ஒவ்வொரு டைமும் கோலம் வீடியோவில் கமெண்ட்ஸ் படிப்பேன், எல்லாரோடைய கமெண்ட்ஸும் படிப்பேன்னா அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வசூனை ஏன் இவ்வளோ வேலை வாங்குறீங்க, ரீதா காப்பாவங்களாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, எதுக்கு இவ்வளோ நேரம் எதுக்கு குனிஞ்சு கோலம் போட சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்களா? அதனால தான் வந்துட்டு சரி நம்ம மேலே உள்ள பாசத்தில் தானே கேட்குறாங்க, எங்கள் மேலே உள்ள பாசத்தில் என் மேலே உள்ள அன்பில் கேட்குறவங்களுக்காவது நம்ம சொல்லணும்ல, அதனால வந்துட்டு சரி வசு இதை நம்ம சொல்லிடலாம், சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கேட்க மாட்டாங்களா, அதனால தான் நாங்கள் வந்துட்டு சரி சொல்லணுன்னே முடிவு பண்ணோம். சாமி கூட ஃபைலை கூட சரி ரைட்டு சரி வீட்டுக்கு போகலாமா? ஓகே கைஸ், சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். பாய்.